Hi friends, welcome back to Mama Dulma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எனர்ஜெட்டிக்கா எனர்ஜெட்டிக்கா சமைக்கணும் அப்படின்னு வீட்ல சாப்பிடணும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சமையல் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு செய்ய போற சமையல்ல ஒரு ரிசர்ச் பண்ண போறோம். அது என்ன ரிசர்ச்னு வந்துட்டு இந்த வீடியோக்குள்ள பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸே ஸ்பெஷல், வேற லெவல் பா நீனு. ரெண்டாவது ஸ்பெஷல் கர்ட். ஓகே, மூணாவது ஸ்பெஷல் தான் மஷ்ரூம். ஓகே, நாலாவது ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க காட்டு தோ கோபி. ஓகேவா? காலிஃபிளவர். ஃப்ரெண்ட்ஸ், காலிஃபிளவர்ல வந்து இன்னைக்கு ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு கடைக்கு போறதுக்கு சங்கடப்பட்டுட்டு நானும் இன்னும் ப்ரொவிஷன் வாங்காம சுத்தின்னு கிடக்குறேன். அது எங்க சுத்தின்னு கிடக்குற. இப்ப இது எங்கேயோ இருந்து இதை புடிச்சுட்டு வந்துட்டாரு. அந்த கோபி 65 கிடைக்கல. நானுமே இந்த மாதிரி கடல மாவு இதெல்லாம் எதுவுமே வாங்கி வைக்கல, அரிசி மாவு நம்ம எதுவுமே வாங்கி வைக்கல. வாங்கி இப்ப வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ப்ரொவிஷன் வாங்குறதுக்கே நான் போகணும். ஏதோ கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ், பக்கோடா மிக்ஸ் வாங்கிட்டு வந்து எனக்கு காலிஃபிளவர் போட்டு கொடு, காலிஃபிளவர் போட்டு கொடுன்றாரு. கடையில சொல்லிதான் கொடுத்தாங்க, எல்லா உலகமே இதுல போடுது அப்படின்றாங்களாம். சரி, இதை போட்டு நம்ம பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து ஆகுதா ஆகலையா, ஒட்டுதா ஒட்டலையா, எண்ணெய் பிரிஞ்சு காலிஃபிளவர் பிரிஞ்சு தனியா வருதா இல்ல மசாலா தனியா வருதா இன்னைக்கு செக் பண்ண போறேன் நான். ஓகே, செக் பண்ணு. நெக்ஸ்ட் டே கைஸ், நல்லா பல்ல இழிக்குது வெயில். இங்க பாருங்க என்ன பண்ற. தேங்காய் உரிக்கிற. எதுக்கு உரிக்கிற? இது யாருக்கு யார் சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்தா தெரியலையே. எங்க ஆயா சொல்லி கொடுத்தா. சோ ஆரம்பிச்சியா ஆயா கதைய உடனே? எங்க ஆயாக்கு பாவம் கை வலிக்குமா, அதனால நான் வாங்கி நான் பண்ணி கொடுப்பேன். இப்ப எனக்கு கை வலிக்கும், நீ உரிச்சுன்னு இருக்க. நீ பண்ணவே மாட்டேன். உனக்கும் எங்க ஆயாக்கும் இதுன்னா நீ இத பண்ணவே மாட்டேன். தேங்காய் இல்ல அப்படின்னு இல்ல இருந்தது. நான் என்ன முழிச்சு பார்த்தேன், வேலைக்கு அவல இருந்து எடுத்து வச்சுட்டு நீ வந்து உரிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். நீ அத ட்ரை கூட பண்ணல பாரு. ட்ரை பண்ண, ஆனா எனக்கு வரல. உன்ன மாதிரி உட்கார்ந்து உரிக்கல, நான் இங்க மேலே வச்சு உரிச்சேன். அது வளைஞ்சு கத்தியே வளைஞ்சுதா கம்முன்னு நினைச்சு வந்துட்டேன். முடிஞ்சிச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேத்து சமைச்சு சாப்பிட்டு திருப்தியா வந்து மழை என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோமா? எல்லாரும் நேத்து வீடியோ கமெண்ட் பண்ணிருந்தாங்க, மழை வரும் பேபிமா அப்படின்னாங்க. நேத்து அதனாலதான் மழை பொத்துக்குன்னு ஊத்துச்சு. நான் கரெக்டா இப்ப எல்லாம் டெய்லி சமைக்கிறதுனால. ஆமாவா? மழை கண்ணீர் விடுது, கஷ்டப்பட்டு செய்யல. எனக்காக பாத்தியா உலகமே கண்ணீர் விடுது. ஐயோ பேபிமா இப்படி வேலை வாங்குறீங்களேடா. எல்லாரும் கண்ணீர் விடுறாங்க. இயற்கையே கண்ணீர் விடுற அளவுக்கு நீ என்ன வேலை வாங்குற? ஆமா, இயற்கையே கண்ணீர் விடுதுன்னா அப்ப பாத்துக்கோ. நீ சொல்ற நீ வேலை செய்யறதுனால கண்ணீர் விடுதுன்னுட்டு. ஓகேவா? நான் என்ன சொல்றேன், இயற்கை அதுக்காக கண்ணீர் விடல. அட்லீஸ்ட் நம்ம மழை பெஞ்சானாச்சு பேபி மாவு சுருக்குன்னு கேட்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விடுது. அதுவும் இந்த சம்மர்ல இயற்கையே எதிர்பார்க்கிறப்பா நீ சமைச்சு. சரி, ஓகேவா? என்னப்பா ஒரு காலிஃபிளவர் செஞ்சு நீ முடிக்கிறதுக்குள்ள 1000 வாட்டி டென்ஷன் ஆகி கத்தின்னு கிடக்குற. கேட்டா பாட்டுக்கு இங்க வீடியோ கலக்கி நிக்கிறேன், நீ பாட்டுக்கு அங்க டிவி நின்னா என்ன பண்ண? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மசாலா இவ்வளவுதான் இருந்தது, எடுத்து வச்சிருக்கேன். வெற்றிகரமா போட்டு கலக்குறேன். என்ன போதும் தெரியல. வலுவல குழப்பலாம். நீ அத வேவெல்லாம் வைக்க கூடாதுப்பா. வேக வச்சாலும் வைக்கலனாலும் இது இப்படிதான்ப்பா பெரட்டுவோம். சரியா? இது வேக வைக்காம பெரட்டணும். அந்த ஓட்டிச்சே திஸ் இஸ் பஜ்ஜி மாவு மாதிரி. இது வளவள குழப்பலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரியல, பாப்போம். பிசைஞ்சு வச்சிருக்கு. கிறிஸ்பியா வரும் இது, கிறிஸ்பியா. நீ ஒரு ப்ராடக்டே தப்பு சொல்லக்கூடாது. சரி, அதான் இப்ப ப்ராடக்ட் போட்டு தானே வச்சிருக்கிறேன். இந்த ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பாரு. ஓகே, இது ஒரு 10-15 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், காளான் குழம்பு வச்சிருவோம். இது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பெரட்டலாம். இதுல வேற பங்குக்கு வந்துருவீங்க எல்லாரும். நீயே சாப்பிடுப்பா, உன்னை யாரும் பங்குக்கு வரல. சரியா? நீயே சாப்பிடு உட்காந்து. இது மட்டும் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோ, 10 பேக்கெட் இருக்குது, 10 பேக்கெட்டையும் உரின்னு வந்துருவேன். இது எதுக்குப்பா இத்தினூண்டு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கிற? இதுக்கு காளானுக்கா? குழம்புக்கு.
ஓகே, இத வச்சு மூடி வச்சாச்சு. டயர்ட் ஆயிடுச்சு பேபிமா. ஏன்னா காலிஃபிளவர் எல்லாம் போட்டு பெரட்டினதுனால தண்ணி குடிச்சிட்டு இப்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு களத்துல குதிச்சிச்சு. இந்த களத்துல நீங்க பார்க்க போறது எந்த களம்? ஆடுகளம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், சமையல் களம். சரி ஓகே, என்னமோ சொன்னீங்க எங்கேயோ போய் ஏதாவது தின்ட்டு வந்துருவ. அதே மாதிரி இங்க வீட்டுல வேணும்னா எப்படி கிடைக்கும்? ஐயோ, நான் வாயில தான் சொல்றேன், கிடைக்காதுன்னு எனக்கும் தெரியுமா. கிடைக்கும். அது வந்து எப்படின்னா பர்ஃபெக்ட் குக் அப்படின்னு இருக்கிறவங்க, இந்த சமையல் கலையில இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு இருந்தா ஓகே அப்படின்னு செஞ்சு தருவீங்க. ஓகேவா? நம்ம வந்து சமையல் கட்டு பக்கம் வர்றதே அதிசயமா இருக்கு. அவங்க போய் அதை செய்ய இதை செய்யணும்னா நம்ம எனக்கு எல்லாமே செய்ய தெரியும். ஆனா பட் என்னன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ். ஆனா குட்டி பிரியா சொல்ற மாதிரி எங்க அக்கா கூகுள் மேப் போட்டு தான் சமையல் கட்டுக்கே வரும். நானாவது கூகுள் மேப் போட்டு வரேன், புருஷனை சமைக்க வச்சுன்னு. அதுக்கே நீ பாவம் அல்லு எழுகிற இதுல இல்ல சொல்ற, அவன் என்னமோ வந்து கரெக்டா வந்து 10 விதம் 10 பதார்த்தம் அவங்க வீட்டுக்காரருக்கு செஞ்சு கொடுக்கற மாதிரி என்ன பேசுச்சு. சரி சின்ன பிள்ளை, சரி இதெல்லாம் நம்மள கிண்டல் பண்ணுது அப்படின்னு நான் விட்டுட்டேன். அவ்வளவுதான். நம்ம வீட்டுக்கு போனாலும் அது கிச்சனுக்கு எல்லாம் போய் காபி எல்லாம் போட்டுன்னு வருது. காபி டீ எல்லாம் நல்லா போடுறா. அதெல்லாம் இப்ப கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கிறான். நீ அந்த காப்பியே நீ போட மாட்டிய? இல்ல அத போய் நம்ம போயிட்டு கொஞ்சம் செக் பண்ணிட்டு வரணும். அம்மா உன் கையால ஏதாவது சமைச்சுக்கணுமா, சாப்பிடணும் ஆசையே இந்த அக்கா வந்திருக்கேம்மா அப்படின்ட்டு ஒரு நாள் நம்ம போய் நிக்கிறோம் அவங்க வீட்டுல. ஷாக் ஆயிடுவா. ஐயா இதுங்க என்னடா இங்க கேமரா ஒத்திக்கணும் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாக்கணும். சரி ஓகே, இப்ப எவ்வளவு நேரம் ஆகும் நீ சமைக்கிறதுக்கு? அங்க ஒரு 15-20 நிமிஷம். அங்க ஒரு பூச்சி துடிச்சு நிக்குது. பூச்சி துடிச்சு நிக்குது, அவ்வளவுதான் முடிஞ்சுது. எனக்கு வேர்க்குது, என் வேர்க்க கூடாது என் மண்டை. ஈரத்துல பாரு ஒட்டுது பாரு. வேர்த்து தண்ணி விட்டுதுன்னா வேலைக்கு ஆகும் போயிடுமா? என் இது என்ன ஆகுது, என் தலை என்ன ஆகுது. நான் நாளைக்கு வரைக்கும் இந்த தலையை பதனமா. உனக்கு தெரியுமா இன்னைக்கு வந்த மெசேஜ்ல போட்டெக்ஸ் பண்ணா முடி கொட்டும் அப்படின்ட்டாங்க. போட்டெக்ஸ் பண்ணாதான் முடி கொட்டாதான், கொட்டும். ஸ்மூத்னிங் பண்ணாதான் கொட்டுமா, சரியா? ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்றதை விட போட்டெக்ஸ் பண்ணா ஜாஸ்தி கொட்டும். ஆமா அப்படின்ட்டாங்க. தெரியல, ஆனா பட் நான் போட்டெக்ஸ் பண்ணல, ஸ்மூத்னிங் மட்டும் தான் ஹேர் பண்ணிருக்கேன். அதுவுமே வந்து கொஞ்சம் ஹேர் ஸ்பால்லாம் கொஞ்சம். அதுக்கு எதுக்குப்பா 10,000 ரூபா? ஆமா, நீ போட்டெக்ஸ் தானே பண்ற? என்ன போட்டெக்ஸ் பண்ண, நான் ஸ்மூத்னிங் தான் பண்ணிருக்கேன். ஸ்மூத்னிங் பண்ணாதான் என் பிசினஸுக்கு என்னோட ஒர்க்குக்கு செட் ஆகும். அது என்னப்பா பிசினஸ் ஒர்க்கு? நான் யூடியூப்ல நான் ஒரு இன்ஃப்ளூயன்சரா வந்து ஒரு ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்றேன், ரிவ்யூ கொடுக்குறேன். அதுக்கு வந்து நான் வந்து என் தலையா மூஞ்சி எல்லாம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு 10,000 ரூபா ஊத்து போட்டெக்ஸ் பண்ணிட்டேன். இது போட்டெக்ஸ்ல ஸ்மூத்னிங்கா? ஸ்மூத்னிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில வருவோம். ஆமா, இப்ப வந்து முடி நனைஞ்சிடும், வேர்வையிலேயே நனையும். அதனால போய் அங்க உட்காந்துட்டு வருவோம், காத்தார விடுவோம். தேவையாது உனக்கு? எனக்கு இது வந்து பேபிமா பண்ணது. ஓகேங்களா? யாரு எனக்கு சமைக்க தெரியாத மாதிரி நீ பண்ண பத்தியா? பஜ்ஜி போண்டா மாவு மிக்ஸ் அப்படியே ஸ்மெல் எப்படி அடிக்குது தெரியுமா இது? ஆனா நீ இருக்க பாத்தியா, நீனு பார்க்கவே நல்லா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணுமே இல்லாம வச்சு தின்றதுக்கு இது தொட்டு தின்னலாம். இது வந்து நீ வந்து பண்ண தப்பு என்னன்னா, அதை ஃபர்ஸ்ட் ஒரு பாயில் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா இந்த மிக்ஸை போட்டு கலக்கியிருக்கேன். ஆனா இப்ப பாயிலே பண்ணாம நான் அப்படியே ராவா பிச்சு போட்டு பண்றேன். இதை வருகிறேன், அந்த மாதிரி வருகிறேன். இத கழுவுனியா? அதுல புழு எதுவுமே பண்ணல, ஆள் புழு எல்லாத்தையும் அப்படியே போட்டு மசாலா போட்டு ஃப்ரை பண்றேன் நான். இப்போ சிக்கரும் அப்போ கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்குதான்னு பாக்கலான்னு பார்த்தேன், அப்பவும் நல்லா இருக்காது. சரி ஓகே, சம்திங் இஸ் பெட்டர் than நத்திங் அப்படின்ற மாதிரி நம்ம ஒண்ணுமே இல்லாம வெறும் காளான் குழம்பு ஊத்தி பரட்டி அடிக்கிறதுக்கு கூட பக்கத்துல இதை தொட்டுன்னு ஆனாக்கும். அவ்வளவுதான் பேபிமா. கத்துக்குட்டி 100 வாட்டி சொல்லுவேன் நானு. சரி ஓகே. என்னோட சில்லி கோபி இது. ஓகேவா? பேபிமாவோட சில்லி கோபி இது. இது எவ்வளவு கிறிஸ்பியா, இது 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 எவ்வளவு கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு தெரியுமா? இது வந்து சொத 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 சொதான்னு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ஆல்ரெடி பாயில் பண்ணிச்சு பேபிமா. ஒரு பாயில் போட்டு ஹாட் வாட்டர்ல கழுவி போட்டேன், அவ்வளவுதான் விஷயம். பாயிலே போட்டேன், ஹாட் வாட்டர்ல கழுவி எல்லாம் போடல, கொதிச்சுது அது அடுப்புல. இது வந்து அப்படியே ராவா அறுத்து அப்படியே ராவா மசாலா போட்டேன். அப்படியே
அப்படிதான் போடணும். இது எவ்வளவு நல்லா இருக்குது. என்ன சொன்ன? இப்படிதான் இருக்கும் பாக்க, இப்படிதான் இருக்கு. நான் ஹாட் வாட்டர்ல கழுவுனேன், அதுக்குள்ள கொதிச்சிருச்சு. நீ வந்து என்கிட்ட பேச்ச குத்தி அதை டைவர்ட் பண்ணி அது கொதிச்சிருச்சு, அவ்வளவுதான். சரியா? அதுல புழு பூச்சி எல்லாம் இருந்தது. ஆமா, இது உள்ள ஒரு 4 பச்சைப்புழு அதை அப்படியே போட்டு வறுத்தேன் நான். அப்படிதான் பண்ணுது. சரி, ஓகே, சாப்பிடுங்க கைஸ். வச்சாச்சு. மட்டன் மசாலா போட்டிருக்கேன். சரி, அப்படியாச்சு மட்டன் மூந்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. மட்டன் மசாலா எல்லாம் போட்ட அது சும்மா மசாலா தானே, அது எல்லாம் ஓகே. சாப்பிடுங்க கைஸ், சாப்பிடுங்க. நீ உன் இஷ்டத்துக்கு எடுக்க கூடாதுப்பா, சரியா? அதை யூட்டிலைஸ் பண்றவங்க எடுப்பாங்க, யூட்டிலைஸ் பண்ணாத நீ எடுக்க கூடாது. எப்பயும் வாங்குறதா வாங்குறேன், அது அதிகமா எல்லாம் எடுக்கல. All of you friends get ready with Baby Ma kitchen accessories. கிளாப் பண்ணணும். ஆமா, எல்லாம் விசில் அடிக்கணும், கிளாப் பண்ணணும். வெற்றிகரமா போய் நானும் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து நினைச்சிட்டேன். 3 மாசத்துக்கு 3 மாசத்துக்குலாம் இல்ல. நீ வீடியோ போட்டுருந்த பார்த்தா தெரிஞ்சுப்பாங்கப்பா. உடுப்பா, இது பாருங்க, பழைய ப்ரொவிஷன் எல்லாம் கீழே சிந்தி இருக்குது. ரைஸ் வந்து ஓப்பன் பண்றது தெரியல, கொட்டிடுச்சு. அதனால நீ வந்து வெறுக்கிறியாப்பா? எதை வெறுக்கிறனா? கிச்சனை. அப்படியெல்லாம் கிடையாது, ஸ்வெட் ஆகுனா போவோம் வந்து, அவ்வளவுதான். எல்லாம் ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க இன்னைக்கு. நான்லாம் காலையில 3 மணிக்கு எழுந்து செய்வேன். எல்லாத்தோட இதுவும் அப்படி இருக்காதுப்பா. சரி, விடு உங்கள்கிட்ட எல்லாம் பேச முடியாது. என்னென்னலாம் வாங்கிட்டு வந்துக்கிறேன். சரி, குடும்பத்துக்கு நீ என்னென்னலாம் வாங்கிட்டு வந்த? அன்பாக்சிங் ஆஃப் பேபி மா ப்ரொவிஷன்ஸ். இது வந்து கார்ல வைக்கிறோம். இது ஏன் தூக்கிட்டு வந்தீங்க? ப்ரொவிஷன் நானும் பேபி மா அன்பாக்சிங் ஆஃப் ப்ரொவிஷன். நீ கார்ல வைக்கிற டிஷ்யூ பேப்பரு, துவச்சு போடுற பேப்பர் எல்லாம் எடுத்து காட்டினுங்கிற. அன்பாக்சிங் தான் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, எப்பயுமே வந்து உப்பு மஞ்சத்தூள் இருக்கோ இல்லையோ, ரைட், அதை வாங்கி வச்சிடணும் கண்டிப்பாக. உண்மை, உண்மை. பழசு இருக்கு, பரவாயில்ல, தப்பு இல்ல. உப்பு, காரம், இனிப்பு எல்லாமே வந்து எக்ஸஸா இருக்கணும் எப்பயுமே. அதுதான் ஒரு குடும்பத்துக்கு அழகு. அதுக்கப்புறம் வந்துட்டு பருப்பு, துவரம் பருப்பு காலி, டப்பாவே காலி. How many kgs? 1 kg. 1 kg. ஓகே. 1 kg. அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி மாவு வாங்குனேன். ஓகே. How many kg? 1 kg. ஓகே. 1 kg. ஓகேவா? அப்புறம் இட்லி மாவு அரைக்கலாம்னு சொல்லிட்டு அரிசி இருக்கு, உளுந்து இல்ல, அதனால 1/2 kg வாங்கணும் உளுந்து. ஓகே, 1/2 kg. அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதா எப்பயும் போல நம்மளோட ராகி சேமியா, கம்பு சேமியா. எத்தனை நாளைக்கு வரும் அது? ஒரு மாசத்துக்கு 31 நாள் இருக்குது. 31 நாள் இட்லி, தோசை. இப்பெல்லாம் கொஞ்சம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கேன்ல, லேட்டா சாப்பிடுறானா? இல்லையே, நீ சாப்பிடுற, அது விட்டு 11 மணிக்கு 11 மணிக்கு சாப்பிடுறேன்ல, அதுதான். இதெல்லாம் வந்து வடகம். நான் என்னமோ சரி பாவம் காலேஜுக்கு போற பிள்ளைங்க தான் சாப்பிடுதோ அப்படின்னு, நமக்கு தெரியாம எப்படா சாப்பிட்டு போதுங்க இதுங்கன்னு யோசிச்சேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு சேமியா, இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுப்போம். இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே போடுவோம். ஃப்ரிட்ஜ்ல நிறைய இடம் இருக்கு. சரிப்பா, உன்னோட ப்ரொவிஷன் அன்பாக்சிங் பா. நீ என்ன நான் வாங்கியிருக்கேன்னு ஆவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாங்க, அதெல்லாம் சொல்லு. அவள்தான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாரு, எல்லாம் மசாலா ஐட்டம் தான். அதான் சொல்லு, அந்த மசாலா ஐட்டம் தான் சொல்லு. மசாலா ஐட்டம் என்னது? குழம்புமிளகாய் தூள், ஜீரகம், மிளகு, அப்புறம் வந்து சாம்பார் தூள், பிரியாணி மசாலா. How many kgs? அது இன்னைக்கு கோபி 65 கிடைக்கல அப்படின்றதுனால 50 கிராம் தான் வாங்கினேன். நிறைய எல்லாம் வாங்கல, 50 கிராம். எவ்ரிதிங் 50 கிராம்ஸ். ஓகே, ஓகேவா? வேர்க்கடலை சட்னி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு இன்னைக்கு பார்க்கும்போது தோணுச்சு. அதனால நான் செய்யலைனாலும் நம்ம அக்கா செய்வா, அந்த ஒரு நம்பிக்கையில இதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகேவா? அந்த நம்பிக்கையில தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி. சோ ஆக்சுவலி நீ இப்ப வாங்கிட்டு வந்த ப்ரொவிஷன் அன்பாக்சிங்ல வந்து பாசி பருப்பு, சமையலுக்கு தேவையான 2 பருப்பு, பாசி பருப்பு, சாம்பார் பருப்பு. ஆமா, அது இருக்கு. அங்க டப்பால இருக்கு, அது காலி ஆகட்டும் விட்டுட்டேன். காலி ஆனதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். அதெல்லாம் டப்பாஸ் எல்லாம் எல்லாமே கழுவும், அதனால வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டேன். மீதி எல்லாம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே காலி. மசாலா ஐட்டம்னா என்ன பெரிய மசாலா ஐட்டம்? சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சாம்பார் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஆல் 50 கிராம்ஸ். ஓகே, எல்லாமே 50 கிராம்ஸ். அவ்வளவுதான் வாங்கி வந்தேன். பிரியாணி மசாலா, அந்த மாதிரி தான் எல்லாமே வாங்கி வந்தேன். அப்புறம் என்னோட எப்பயுமே என்னோட காஃபி. அது ஓகே, காஃபி.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கழுவுறது, பாத்திரம் கழுவுறது. இல்ல அதெல்லாம் தேவையில்ல. ப்ரொவிஷன் நீ வாங்கியிருக்க ப்ரொவிஷன் ஒரு 1000 ரூபாய் பில் வருமா? 1000 ரூபாய் தான் வராதுப்பா, ஜாஸ்தியாவே வரும்ப்பா. 2000 மேலதான் வரும். எதுப்பா? என்ன 5 லிட்டர் வாங்கினியாப்பா? அது என்ன என்ன 5 லிட்டர்? அப்புறம் இங்க வந்து இதயம் நல்லெண்ணெய் வாங்கியிருக்கிற ஒரு 200 கிராம் 200 இது. அதுக்கப்புறம் வந்துட்டு நெய் வாங்கினேன், நெய் டப்பா காலி. லாஸ்டா நான் தான் கழுவி தூக்கி போட்டேன். ஓகே 2000 rupees வந்துருக்குமா? 2000 மேலதான் வரும். மேலதான் வரும். ஆல்ரெடி 2 லிட்டர் எண்ணெய் வச்சிருக்கியா கோல்டு வின்னர்? அது போக இப்ப கேன தூக்கணும்ட்டியா? ஆமா, இதெல்லாம் பழசு. இதெல்லாம் வந்து அப்ப பேலன்ஸ் இருக்க 3500க்கு சரி விடு. நீ வாங்கின ப்ரொவிஷன் சமைக்க தேவையானதப்ப வாங்கினேன். இதோ இங்க எல்லாம் வச்சிருக்கேன். என் பிள்ளைங்க குடிக்குங்க, இப்ப வந்தவொடனே குடிப்பாங்க. அப்புறம் வந்து என்னது எல்லாமே காஸ்ட்லி தான்ப்பா. நீ இதுதான்ப்பா வாங்கிருப்ப. இது 5000 ரூபாப்பா. 5500 ரூபாப்பா. 5500 ரூபாய் இதுதான்ப்பா. அப்ப நான் வந்து இந்த ப்ரொவிஷனே 3000 ரூபாய்க்கு மேல வாங்கிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படிதான் கணக்கு. ஒண்ணு எவ்வளவு தெரியுமா? 200 ரூபாய் 182. பிரியாணி ரைஸ் இதோ இங்க கொஞ்சம் இருக்கு, அங்க கொஞ்சம் இது இருக்கு. அது எனக்கு தேவையில்லன்னு வச்சுக்கேன். அது இல்லைன்னா கூட நான் கவலைப்பட்டு போறது இல்லை. இப்போ அந்த அக்கா வந்தா நாளைக்கு காலையில இதெல்லாம் செய்ய சொல்லணும். டிஃபன் அக்கா செஞ்சு கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, எடுத்து வை. இதெல்லாம் நம்ம பொடி பொடியா வெட்டிக்கிறேன். இது நம்ம இவ்வளவு பெருசு மாட்டோம். அதெல்லாம் வந்து நீ வெட்டி பண்றதுனால உனக்கு கண்ட்ரோல்ல விட்டு. இப்ப நான் செய்யணுமா? இத நான் செஞ்சுப்பேன். நீ மசாலா மட்டும் போடு, நான் வறுத்துப்பேன். நீ வந்து தண்ணியில எல்லாம் போடக்கூடாது. வெறும் வாஷ் பண்ணிட்டு மசாலா போட்டு வைக்கணும். இது கொஞ்சம் சுடு தண்ணில தேவையில்ல. நீ சாப்பிடாத, உனக்கு வேண்டாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். கிளீன் காட்டுங்க, காட்டு இந்த இடத்த காட்டு. எப்படி கிளீன் ஆயிடுச்சு பாருங்க. கிளீன் ஆயிடுச்சு. ஓகேவா? காட்டியாச்சு, எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நாளையில இருந்து கட நம்ம பிளான போட வேண்டியதா, கமெண்ட் பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான். ஓகேவா? டெய்லி நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வந்திருக்கோம். எல்லாத்தையும் நாளையில இருந்து கடன்னு ஜூஸ் போட்டு குடிக்கணும். அப்புறம் வந்து அந்த அக்காவை நாளைக்கு காலையில வந்து சீக்கிரமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய சொல்லணும். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, உங்களால முடியல அப்படின்னா இது 2-in-1 பர்பஸ் தான். உங்களுக்கு ஒரு நல்ல குக்கும் கிடைப்பாங்க, சேலரியும் அவங்களுக்கு கொடுத்தா அவங்க ஃபேமிலிக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னீங்க. அந்த மாதிரி அக்கா நம்ம வீட்டுல ஒருத்தவங்க இருக்காங்க தான். பட் ஆனா வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து அவங்க நல்ல அக்காவா இருப்பாங்க, சம்டைம்ஸ் பேட் அக்காவா இருப்பாங்க. அந்த அக்கா கையால சாப்பிட்டா சீக்கிரத்துல அட்டாக் வந்துரும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும் அந்த அக்கா கையில. எப்பயுமே சாப்பிடறதுக்கு அந்த அக்கா கையில நல்லா இருக்காது. அன்னைக்கு மட்டும் நான் அந்த அக்கா உதவிக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங்க பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.